அது பேர் வந்து ஷேரிங் பண்ணாங்க பேர் ஜி சீஃப் ஜி அவருக்கு பேர் தெரிஞ்சு கொடுங்க. And for all the speakers just now, Muresh, Anand, good product, bro. Ganesan. Oh, Ganesan. Take it. Okay, Pyco Science அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க. பிகாஸ் எனக்கு 3 மாசம் தான் தெரியும். என்னடா 3 மாசம் தான் தெரியும், பிச்சி வாங்குறானுங்க பிசினஸ்ல அப்படின்னு பாக்குறீங்களா? alright, இன்னைக்கு ஏன் நம்ம வந்து பிசினஸ் உள்ள வரணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆமாவா இல்லையா? alright, everybody knows today business செஞ்சா முன்னுக்கு வரலாம். ஆமாவா இல்லையா? alright, அதனால இது ஒரு opportunity நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. alright, every single day we are finding opportunity. alright, இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி ஃபேமிலில நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா, நீங்க பிசினஸ் உலகத்துல கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னாக்கா சில அப்படியே ஆடிடும். இன்கம் வேணும், பெரிய முதலீடு வேணும், இதெல்லாம் இருக்கணும். ஆமாவா இல்லையா? பட் இன்னைக்கு வந்து 5000 அப்படி பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு 3 மாச காலகட்டத்துல வந்து நம்ம இதுல இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். alright, நான் மட்டும் இல்ல சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு lot of people. alright, more than என்ன கேட்டீங்கன்னாக்கா ஒரு 25 people 30 நாள்ல 10,000 வரை இன்கம் earn பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் வந்துட்டாங்க. alright, குமரேஷ் and அடுத்து பாத்தீங்கன்னாக்கா சாரா ஒரு 50,000 எக்யூப்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க யார் அப்படி கேட்டீங்கன்னாக்கா my school friends. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த கம்பெனில வெட்டிக்காதையே முடிஞ்சதோட பேசிட்டு இருப்பான். சூப்பர்வைசர் என்ன பண்ணா, இந்த கிளார்க் என்ன பண்ணுச்சு, பாஸ் என்ன பேசினாரு. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? இதுதான் நடந்துகிட்டு இருக்கும். பட் அவனு மறந்துட்டாங்க. நீங்க வந்துட்டு இதுதான் பார்த்திருக்கீங்களா, ஒரு கம்பெனில வந்துட்டு ஒரு ஆனுவல் டின்னர் வைப்பாங்க. எதுக்கு நீங்க ஆனுவல் டின்னர் எதுக்கு அதுதானே? எதுக்கு கொடுக்குறாங்க? அது வந்து நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க வந்து கொண்டுட்டு வராங்க. அது நம்மளோட எஃபர்ட் அப்படின்னு அதுதான் நம்மளோட எஃபர்ட் அவங்களே. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளோட வேல்யூ என்னன்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் அவர் வேல்யூ இன் லைஃப்? நம்ம வேல்யூ என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம மந்த்லி எவ்வளவு இன்கம் எடுத்துட்டு இருக்கோமோ அதுதான் இப்போதைக்கு கரெக்ட் நம்மளோட வேல்யூ. பட் ஒரே விஷயம் நம்ம மறந்துடுறோம், நம்மளோட வேல்யூ இன்னும் பெரிய அளவுக்கு நம்ம கொண்டுட்டு போகலாம். ஆமாவா இல்லையா? ஆக்சுவலி நம்மளோட வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா ஒரு 30 நாள் நம்ம வேலை செய்யறோம். ஒரு ஜாப் பர்சன் ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு வேலை செய்யறோம்? ஜஸ்ட் டிவைட் பண்ணி பாருங்க, யூ வில் நோ யுவர் வேல்யூ. உண்மையை சொல்லுங்க, அதுதான் நம்மளோட வேல்யூவா? எவ்வளவு பெரிய கனவு, எவ்வளவு பெரிய ட்ரீம் நம்ம கிட்ட இருக்கும். பெரிய அளவுல காணி, பெரிய அளவுல வீடு, இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு இன்கம், ஆனா டெய்லி அந்த ட்ரீம் கூட ரிலேட் பண்றது நடக்குமா? நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. பட் இன்னைக்கு நம்ம சுற்றி வட்டாரத்துல பாருங்க, யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறா? ஹெல்ப் பண்ணல தெரிஞ்சிருச்சா உடனே ஒரு முடிவு எடுங்க. அந்த முடிவு எடுக்கிற உரிமையை நீங்க மட்டும் வச்சுக்கோங்க. அதுதான் நீங்க பைக்கோ சயின்ஸ் எங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், தேர்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆக ஸ்மாலஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பாத்தீங்க? 270 ringgit. நான் அதுலதான் ஆரம்பிச்சேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சாக்கா 5,000 போறதுக்கு என்கிட்ட காசே இல்லை. இதுதான் உண்மை. இன்னைக்கு ஒரு 59,000 வரை இந்த அம்மா பாக்குறீங்களே, இதுதான் இதுக்கு அப்புறம் வந்ததுதான். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டெவலப் மார்க்கெட்டிங் செஞ்சோம், ஃபெயிலியர் ஆகும். ஐ டிட் பிசினஸ், ஆபீஸ்ல தொடரணும், ஒரு அளவுக்கு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் வந்து டிராவல் பிசினஸ் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்கம் வேணுமா இல்லையா? மந்த்லி எப்படி ஓட்டுறது? சோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து நாங்க கிவ் அப் பண்ணுங்க. எப்போதுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுவேன், நம்ம 4 வருஷம் கத்துக்கிட்டு நினைக்கிறீங்க, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு அளவுக்கு பேச கத்துக்கணும். அதை தவிர்த்து எங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. பிகாஸ் நான் டிப்ளமா டிகிரி தான் படிக்கல, சர்டிபிகேட் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு சம்பளம் கேட்டீங்கன்னாக்கா ஒரு 1000 தான் வெளியே கொடுப்பான். ஆமாவா இல்லையா? சர்டிபிகேட் வச்சு போய் 3000 சம்பளம் கேட்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப இந்த மாதிரி கேட்டகரி தான் வந்துட்டு நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பைக்கோ சயின்ஸை நம்ம பார்த்தோம். ஒரு 3 மாசம் முன்னுக்கு ஒரே விஷயம் தான் ஒரே ஞாபகம் இருந்துச்சு. என்ன நினைக்கிறீங்க? திஸ் இஸ் மை லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அன்னைக்கு டிசைட் பண்ணோம். இன்னைக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட கரண்ட் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 1400 மெம்பர்ஸ் இன்னைக்கு 1400 மெம்பர்ஸ் ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நினைக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் ஹங்கர்
ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி சிங்கிள் டே. ஒத்துக்கிறீங்களா? என்னடா வாழ்க்கை இது? காலையில எழுதி யார் காலையில எழுதி எஸ் ஐ அம் கோயிங் டு வொர்க் அப்படின்னு எழுதி போறோம். இல்ல தானே? போய் முடிஞ்சா தெரியும் பாக்கணுமா? அப்படித்தானே போறோம். ஆமாவா இல்லையா? சோ என்ன பாருங்க, இன்னைக்கு அந்த இன்கம் எவ்வளவு நம்ம கமிட் பண்றோம்? அதுக்கு மாசம் ஒரு 2000 ஒரு 3000 சம்பளத்துக்காக எவ்ரிடே கமிட் பண்றோமா இல்லையா? 8 hours வேலை செய்யறோம். அதுக்கு முன்னுக்கு 8 மணிக்கு எழுந்திருக்கிறோம், 8 மணிக்கு வீட்டுக்கு வரோம். ஆமாவா இல்லையா? இந்த 2000 வரைக்கும் நான் அவ்வளவு கமிட்மெண்ட் கொடுக்குறேன். இன்னைக்கு என் வாழ்க்கை மாறணும், இன்னொரு ஜெனரேஷன் மாறணும், என் தலையெழுத்தான் மாறணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த அளவுக்கு நம்ம பிசினஸ்ல கமிட்மெண்ட் கொடுக்கறது? ரிலாக்ஸா இருக்க முடியுமா? ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில கிடைச்சிச்சு, என்ன செய்யணும்? அழைக்கீங்க என்ன செய்யணும்? வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஓடணும். தானா எதுவுமே நடக்காது. ஆமாவா இல்லையா? இந்த வியாபாரத்துல என்ன விஷயம் நம்மளுக்கு தேவை? இந்த வியாபாரத்துல மட்டும் இல்ல, எல்லா வியாபாரத்திலையும் அந்த வியாபாரத்தை பத்தி நம்மளுக்கு தெரியணும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒரு கடை விஷயம் திறக்கிறாங்க, ரெஸ்டாரண்ட் திறக்கிறாங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்கு? 50 to 100,000 திறக்கணும். திறந்துட்டோம், ஆன்லைன் ரெடியா இருக்கிற ரெனோவேஷன் சாமான் வாங்கிடுச்சு, கடை சாத்தி வச்சிருந்தீங்கன்னாக்கா வியாபாரம் நடந்துருமா? டெய்லி திறக்கணுமா இல்லையா? திறந்துட்டு சாத்தினா வியாபாரம். பிசினஸ் ரெண்டு போட்டு சாத்தியா வச்சிருந்தா நடக்குமா? ஆன் அண்ட் ஆஃப் பண்ணா இன்கமும் ஆன் அண்ட் ஆஃப்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு 100,000 போட்டவங்களே வந்துட்டு எந்த அளவுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க வச்சிருக்கீங்களா? 272 ஏன் வந்திருக்கோம் நினைச்சீங்கன்னாக்கா, பிகாஸ் நம்ம கிட்ட பெரிய அளவு கேபிட்டல் கிடையாது. ஃபேமிலி கிட்ட இல்ல, கூட்டாளி கிட்ட இல்ல, யாருக்கிட்டையும் இல்ல. ஆனா நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எப்படி வர்றது? எஃபர்ட் அண்ட் டைம் கொடுக்க ரெடியா இருக்கீங்களா? இதை கொடுக்க ரெடியா இருந்தீங்கன்னாக்கா சக்சஸ் உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு. மகாதே என்ன சொல்றாரு அப்படின்ட்டு நான் இன்னைக்கு ஒருத்தர் தெளிவுபடுத்துங்க. இது துனியா என்ன நினைக்கிறீங்க? துனியா மாடல். துனியா மாடல்ல வந்துட்டு ஷெப்பர் ராஜன் அக்கான் பர்ஜாயர். எவன் சோம்பேறியா இருக்கானோ அவன் கடைசி வரைக்கும் முன்னுக்கு வர மாட்டான். இது அந்த மாதிரி ஒரு உலகம். அது இந்த உலகத்துல நம்ம எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பை தேடி வேகமா ஓடணும். ஏன்னா வாய்ப்புன்றது வெளியே இருக்கு, அது நம்ம கிட்ட வரும் வராது. இந்த பைத்தோன் சாரோட பிளான் என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், நான் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கிடையாது, நானும் இது ஒரு நெட்வொர்க்கர் மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தேடி உள்ளுக்கு வந்திருக்கோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி பிளான் இன்னைக்கு நான் வெளியே நான் பார்த்தது கிடையாது. 200 ஒரு ஆளை போட்டா 100 எங்க கொடுக்குறாங்க? 100 சின்ன காசா? சின்ன காசான இதே 100 வெளியே போய் நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு பார்ட் டைமா வேலை செய்யலாம். ஒரு ஹவருக்கு 5 வெள்ளி. 100 வெள்ளிக்கு எத்தனை ஒரு வேலை செய்யறது? நாளைக்கு 100 சம்பாதிக்கணும், அதே மாதிரி வேலை செய்ய முடியுமா? ஆமா இல்லையா? இன்னைக்கு ஒரு ஆட்டுக்கு 270 பேசினாக்க 100 வெள்ளி இன்னைக்கு டைரக்ட் மாசம் இருக்கு, இன்கம் இருக்கு. அப்ப இன்னைக்கு 500 வெள்ளி வேணும்னாக்க என்ன செய்யலாங்க? ஒரு 5 பேர் நல்லா பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச பீப்பிள் இந்த டபுள் ஸ்டாம்ப் சேல் எவ்வளவு விஷயம் இருக்குன்னு நீங்க உங்களை பார்த்திருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா நம்மளுக்கு தெரிஞ்ச பீப்பிள் ஒரு அவங்களோட ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்குமா இல்லையா? ஒரு 10 பேர் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்ட்? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்தோமா பொருளாதாரத்துல அவங்க சிறப்பா வருவாங்க. ஒரு 10 பேர் இருப்பாங்க, நம்ம கான்டாக்ட்ல இருப்பாங்க. இப்ப எவ்வளவு கான்டாக்ட் உங்ககிட்ட இருக்கு? 20 கான்டாக்ட் இருக்கு. இப்போ 2000 உங்களால மேக் பண்ண முடியும். டிசிஷன் மேக் பண்ணாக்கா. அதனால என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த முடிவு எடுக்கிற உரிமை வந்து நம்மளோட, இது நான் வேற ஆளுக்கு கொடுக்க மாட்டேன். பிகாஸ் திஸ் இஸ் மை லைஃப். புரியுதுங்களா? சோ அதுதான் இன்னைக்கு நம்ம வியாபாரத்தை நம்ம எடுத்துட்டு போக போகுது. புரியுதுங்களா? இன்னைக்கு மேபி நம்ம இந்த பிசினஸ் பத்தி ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். சில பேர் புதுசா வந்திருப்பீங்க, சில பேர் ஏற்கனவே பிசினஸ் ஜாயின் பண்ணி மெம்பர்ஸா போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சேர்ந்து இருக்குமா பிசினஸ்ல, நாளைக்கு பணக்காரன் ஆக முடியாது. அப்படி எல்லாரும் பணக்காரன் ஆகணும்னாக்கா நீங்க வெளியே ரொம்ப பேர் பிசினஸ் மேனா இருக்கணும். 2000 வெள்ளிக்கு என்ன வாங்குவாங்களா? புளிஞ்சிரும். அப்படியே வாட்சி பழத்தை புளிகிற மாதிரி. புளியலையா? புளிஞ்சத பார்த்ததுல நம்ம பேரண்ட்ஸ பாருங்க, அப்படிதான் புளிஞ்சிருப்பாங்க. பார்த்துருந்தாங்க. ஒரு வயசாவது 55 வயசாவது ரிட்டையர் முடிஞ்சிச்சு, வேலை நிப்பாட்டிடுறாங்க. ஏன் நிப்பாட்டிடுறாங்க? மிஷின் தேஞ்சி போச்சு, புது மிஷின் வாங்கணும். எங்க யூனிட்ஸ்ல இருந்து அடிச்சிருச்சு வெளியே, அது கிராஜுவேட் தான். அதெல்லாம் புது மிஷின் வாங்கி போட்டோமோ அது 30 வருஷம் வேலை செய்யும். திரும்பி அதை அடிச்சு புதுசா அனுப்ப வேண்டியதா? இதுல நம்ப யாரு மிஷினா? நம்ம இதுல எப்படி இருக்க போறோம்? புரிஞ்சுங்களா உங்களுக்கு சிஸ்டம்? நம்ம இந்த சிச்சுவேஷன் ஓடிட்டு இருக்க முடியாது. வியாபார தொழில வந்தனாக்கா அடுத்த ஒரு ஜெனரேஷன் வியாபார தொழில் வர முடியும். லாயரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், என்னதான் இருக்கலாம். உங்க சங்க டாக்டரா இருக்கிறீங்களா?
நம்ம இன்ஜினியரா இருப்போம், அவன் படிக்கவே மாட்டான், அவன் இன்ஜினியர் ஆகிக்க முடியுமா? எப்படி ஆகிறது? நீங்க பிசினஸ் மேன்னா பிசினஸ் மேன் ஆகலாம் இல்ல ஆகும், அதுதான் பிசினஸ். அதனால நீ இன்ஜினியரோட சமுதாயத்தை பார்த்தோமாக்கா பிசினஸ் உலகமா போய்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? யாரோ ஒரு ஆள் நம்ம குடும்பத்துல ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்ப சூழ்நிலை மாறாது. ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு குடும்ப சூழ்நிலையோட ஹாப்பினஸ் வேட்டால மாற்ற முடியும். ஒத்துக்கிறீங்களா? இது துனியா மாடல், அது அப்படிதான். இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா we have a right system. ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணாக்கா சரியான முறையில் போய்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்க என்னன்னாக்கா பர்ஃபார்மன்ஸ் 3 வருஷமா இருக்கு, 1.5 வருஷமா இருக்கு. நீங்க நாயக்காரங்கலாம் வந்து நம்மளோட டீமை வந்து வேற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி 3 மாசத்துல எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வாழ்ந்து வந்தானுங்க அப்படின்ட்டு. ஒரு டத்தோ வரல எனக்கு, 4 டத்தோ வந்தானுங்க, ஒரு டத்தோஸ்ரீ வந்தாங்க. பைசிக்கல் ஆகல, லம்போகினி, ஃபெராரி, ரோல்ஸ் ராய்ஸ் இந்த மாதிரி காலையில வந்து இறங்குறாங்க. எதுக்கு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இவங்கலாம் தத்துவம் பாத்தீங்கன்னா வேற வேற ப்ரோஸ்ல நெட்வொர்க், நம்மளுக்கு லீடர் கிடையாது. பட் they want to see நம்மளோட மெத்தட் என்ன, எப்படி இவங்களோட சிஸ்டம் முழுதோல் இருக்கு அப்படின்னு. சில மெம்பர்ஸ் வந்திருந்தீங்கன்னா how are they? awesome. 300 people இருந்திருப்பாங்களா? more than 300 people அந்த ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு பெரிய கைத்தட்டி கொடுங்க. அது டேலண்ட் பார்த்தாக்க ஒரு 60 பேர் 2% நம்ம போயிட்டு அங்க இருந்து அந்த ஈவென்ட்ல கலந்துக்கிட்டு we make the event more powerful. ஏன் இதெல்லாம் நினைக்கிறீங்க? அதெல்லாம் வந்திருந்தீங்க தானே? alright, இதெல்லாமே கமிட்மெண்ட். alright, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் ஸ்கில் ஒண்ணுமே இல்ல, பிரச்சனையே இல்ல, கவலையே பட தேவையில்லை. இன்னைக்கு நான் 0 தான். 1 வருஷம் உங்க செலவு கொடுங்க, you can change your life. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எஸ்பிஐ முடிச்சக்க எவ்வளவு இன்கம் சம்பளம் கொடுப்பாங்க? எவ்வளவு கொடுப்பாங்க? 900 பிளஸ். டிப்ளமா படிச்சா டிகிரி படிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? யூனிவர்சிட்டிக்கு போனோம், அது ஒரு 40-50 வரை செலவு பண்ணிருக்கணும், ஒரு 4 வருஷம் படிச்சிருந்துருக்கணும். 80,000 இல்லையா? நான் படிக்கல, எனக்கு தெரியாது. ஓகே, டிப்ளமானாக்கா ஒரு 2 வருஷம் செலவு பண்ணிருக்கணும், ஒரு 25,000 செலவு பண்ணிருக்கணும். இந்த 1500 கிடைக்கிறதுக்கு டிப்ளமா கையில கச்சா தானே கிடைக்கும். 3000 கிடைக்கிறதுக்கு டிகிரி தான் கிடைக்கும். அந்த டிகிரிக்கு நம்ம 4 வருஷம் ஒரு 70,000 செலவு பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு நான் 10,000 சம்பாதிக்க சொல்றேன், எந்த மாதிரி எஜுகேஷன் லேர்ன் பண்ண நம்ம ரெடியா இருக்கோம். ஒண்ணுமே நடக்காம 10,000 வேண்டாம் வந்து நினைக்கிறீங்களா? அப்பனா எல்லாருமே வெளியே 10,000 வெயிட் பண்ணணுமே, எல்லாம் டிகிரி ஹோல்டர் நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமே. மில்லியன்ஸ் ஆஃப் டிகிரி ஹோல்டர் நீ வெளியே இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா பார்த்ததே இல்ல. அப்ப சக்சஸ் என்ன நினைக்கிறீங்க? சக்சஸ்னாக்கா இட்ஸ் a desire in your life. சாதிக்கின்றது வெளி தெரியுங்களா? அது இருந்துச்சுன்னா இந்த லேர்ன் பண்றது, அந்த ஆர்வம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். சில பேர் இருப்பாங்க, எனக்கு ஆர்வமா இருக்கு ஆனா எனக்கு சோம்பேறியாவும் இருக்கு, அதெல்லாம் தப்பிதான். போய் அதெல்லாம் டிசைடே கிடையாது. நாளைக்குன்ற நாள் நம்மளுக்கு சொந்தமானதே இல்லை. ஒத்துக்கிறீங்களா? யாராச்சும் சொல்ல முடியுமா நாளைக்கு நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டுங்க? நாளைக்கு நம்ம எழுதி பண்ணவே நம்மளுக்கு தெரியாது. என்ன செஞ்சு வச்சிருக்கோம் இந்த உலகத்துல? நம்ம சும்மா அப்படி விடிகால எழுந்து இப்படி பார்க்கும் போது தூங்கிட்டு இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னாக்கா ஒய்ஃப்லாம் இருப்பாங்க, பிள்ளைங்களா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணா அம்மா அப்பா இருப்பாங்க. அவங்க மூஞ்சி அப்படியே பாருங்க, யாரும் நம்பி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நீங்க தூங்க மாட்டீங்க. உண்மையிலே சொல்றேன், நீங்க தூங்கவே மாட்டீங்க. இவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு செய்யணும் அப்படின்ட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நம்ம எவ்வளவு ரிலேட்டா இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? வெளியே ஒரு ஒருத்தர் லைஃப்ல வேற மாதிரி போய்கிட்டு இருக்கான். லைஃப் உங்களே வாழ்றான். லைஃப் ஸ்டைல் அப்படின்றீங்களா? லைஃப் ஸ்டைலா வாழணும், அதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல். எப்படி வாழணும்? முடிஞ்சது அவ்வளவுதான். எங்க அப்பா அப்படிதான் இருந்தாரு, நானும் அப்படிதான் இருக்கேன். இதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க மேல பிளேம் போடுறது, நம்ம ஒரு சோம்பேறி, அவங்க மேல பிளேம் போட்டுருவோம். நம்மள அழகா படிக்க வச்சிருக்கா, ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். we can think what is right, what is wrong. என்ன ப்ரொபோஷன் இருக்கணும், என்ன ப்ரொபோஷன் இருக்க கூடாது. பைக்கோ சயின்ஸ் பத்தி பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெரியுமா?
இதுக்கு முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? புதுசாதான் தெரியுது. அதே மாதிரி தான் மாதிரி யோசிச்சேன், 5000 பேரு புதுசா கொடுக்குறாங்க, இந்த கம்பெனி எங்க இருந்திருக்கோம் ஒரு நாள்? நம்ம எம்எல்ஏ செஞ்சிருக்கோமே, நம்ம பெரிய கேள்விப்பட்டது இல்லையே. ஆக்சுவலி நான் அப்படிதான் யோசிச்சேன். நான் இந்த கம்பெனி வெளியூர்ல உள்ள கம்பெனின்னு, மலேசியன் பேஸ்ட் கம்பெனி. 1.5 years தான் மலேசியால எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னாக்கா, we are the upline for the entire world. எப்படி நம்ம எடுத்துக்கணும்? உலக நாட்டுக்கு எத்தனை நாட்டுக்கு நம்ம போலாம்? 1.5 வருஷம் தான், ஒரு 10 வருஷம் எவ்வளவு தூரத்துக்கு போவானுங்க. சோ இப்பதான் நான் சேர்ந்திருக்கேன். இன்னும் 2 வருஷத்துல நான் யார் இந்த கம்பெனியில? இந்த கம்பெனில என்னோட பேர் என்ன? சொசைட்டில நம்ம யாரு? ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி மைண்ட் செட் செஞ்சு நீங்க பிசினஸ் சொல்லுங்க வாங்க. நீங்க என்ன வேலைக்கு ஓடுறீங்க மட்டும் நீங்க பாருங்க. நீங்க பயப்பட வேண்டாம். பீப்பிள் வெளியே இருக்காங்க. வெளியே நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. நிறைய பேருக்கு பிசினஸ் கீழே சொல்லி கொடுங்க. they will follow you. ஆமாவா இல்லையா? ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என்ன நினைக்கிறீங்க, இது வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் இண்டஸ்ட்ரி, இதான் சேர்க்கிற பிசினஸ் அப்படின்ட்டு. இதான் சேர்க்கிற பிசினஸ் தானே. கடையில நாய்க்குட்டி எப்படி சாப்பிட்டு வருது? ஆல்ரெடி சாப்பிடுறாங்க, அது பிசினஸ் தானே. ஹார்ட்வேர்ல மாடுதான் வந்து ஜாமான் ஆயிட்டு போகுதா? அந்த பிசினஸ்னாலே ஹியூமன் கூட கனெக்ஷன் இருக்கணும். அதுக்கு தான் என்ன பிசினஸ். அமெரிக்காரன் 50 வருஷம் முன்னுக்கு மலேசியா போகும்போது எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. ஆடு மாடு ஜாயின் பண்ணிச்சு, பீப்புள் தான் ஜாயின் பண்ணாங்க. செல்ஃப் மேட் மில்லியன்ஸ் உருவாக்குறாங்களா இல்லையா? அவரை செல்ஃப் மேட் மில்லியன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு உண்மை நத்திங், ஜீரோ. ஆனா சொந்தமா இன்னைக்கு இன்கம் செஞ்சு மில்லியனர் ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருக்காங்க. அது ஒரு ப்ரூவன் சிஸ்டமா ஆயிடுச்சு. அப்பயே வெள்ளக்காரங்க இது ஒரு சிஸ்டம் உள்ள கொண்டுட்டு வந்தாங்க. நம்ம இப்பதான் இதை வெக்காப்பே பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நல்ல விஷயம் என்ன நினைக்கிறீங்க? அருமையான ஒரு புது கம்பெனியிலிருந்து நம்ம போய் வந்துகிட்டு இருக்கோம். அண்ட் ப்ரௌட் டு சே, இந்த கம்பெனில ஒரு இந்தியன் ஒரு அக்ரெசிவா ஒரு சிஸ்டமோட போய்கிட்டு இருக்கு, ஒரு பெஸ்ட் டீமா போய்கிட்டு இருக்குனாக்கா இட்ஸ் அவர் டீம் ஒன்லி. ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு. லீடர் ஷுட் நோ வாட் டு டு. அண்ட் ஈவினிங் மெம்பர்ஸ் கூட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களோட நியரஸ்ட் யார் உங்களை கூட்டி அழைச்சிருந்தாங்களோ அவங்கள்ட்ட உட்காந்து கேளுங்க, இந்த பிசினஸ் பிளான் எப்படி நான் வெளியே கொண்டுட்டு போறது, என்ன செய்யணும், வாட் இஸ் நெக்ஸ்ட் ஐ ஹேவ் டு டு. இதுதான் நீங்க கேட்கணும். தவிர இது வேலை செய்யுமா செய்யாதா அதெல்லாம் நம்ம கேள்வியே கிடையாது. முதல்ல ஒரு படி எடுத்து வச்சுனாக்கா ஒரு 2-3 படி எடுத்து வச்சு மேல போயிடலாம். புரியுங்களா? alright, so thanks to see all of you. alright, ஒரே விஷயம் தொடர்ந்து முழுங்க நல்ல முடிவெடுங்க. alright, this is a client function. நாளைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஜேபில ஃபங்க்ஷன் இருக்கு. alright, ஜேபில எதுக்கு வந்திருக்காங்க? client function ஒரு இது பண்ணிட்டு நாளைக்கு ஜேபில இன்னும் வேக்கப் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? alright, ஜேபில இருந்து இங்க வந்து ஃபங்க்ஷன் பாக்குறாங்க அப்படின்னாக்கா இங்க இருந்து ஜேபில 20 கிலோமீட்டரா? இதுதான் இவெல்லாம் முடிஞ்சிருக்கும், டயர்டா இருக்கும், அதை ரெஸ்பாண்ட் பண்ணாம அங்க ஒரு தூரம் டிராவல் பண்ணிட்டு போறாங்க. எதுக்கு நினைக்கிறீங்க? எதுக்கு? பிகாஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். எவ்வளவு தூரம் போனா என்ன, இங்க இருந்து ஜேபி என்ன, இங்க இருந்து நாக்கா என்ன, இங்கே இங்க போறதுனாக்கா எப்படி இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ், தாய்லாந்துலாம் வருது. தாய்லாந்து நெட்வொர்க் இருந்தா நல்லா இருக்குமா இல்லையாங்க? நம்ம போய் இறங்கும் போது அவங்க ஒரு 200 பேர் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும்? வர அங்கெல்லாம் போகணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா முதல்ல இந்த மாதிரி இடத்துக்கு போறது நம்ம யோசிக்க கூடாது. புரியுதுங்களா? alright, see you all in talk. alright, thank you very much.